வணக்கம். தக்காளி கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. ஜாரில் வரமிளகாய் ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூட இருக்கணும் இந்த சட்னிக்கு. பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று இல்லை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி இந்த பதத்தில் இருக்குங்க. இப்போ சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறினோடனே நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோடனே இது கூட கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி இதில் சேர்த்துருங்க. தக்காளி கார சட்னி ரெடி.